कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यम् निहतम् तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்ககெடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர்கோன் மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஸ்ரீவராஜர பட்டா யஸ்ரீரம் தேஷ புரோஹிதா சிவத்சங்க ஸ்ரீமான் யசே மே சுபூயசே அபயப்ரத நாமா நமஸ்மத்குருமஹம் பஜே கடாக்ஷாதயன் ஜந்துர புனர்ஜன்மதாங்கதா. ஸ்ரீவத் வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் எதிரி எதிராஜர் ஈயர் சுவாமியுடைய தேரேவரன் திருப்பாதங்களை பணிந்து சுவாமியுடைய நியமனாகுணமாக திருமொழியிலே திருநறையூரின் பெருமான விஷயமான திருமொழியை அனுபவிக்கவிருக்கிறோம். திருமையாழ்வார் ஆறாம் சூழ்ந்த அரங்கம் இன்னும் திவ்யதேசங்களுக்கெல்லாம் தலையாய் திவ்யதேசமான திருவரங்கத்தின் பெருமானுக்கு 50 பாசுரங்களை சமர்ப்பித்தார். திருவரங்கத் 50 என்ற பிரசித்தம் கீழே நீங்கள் எல்லோரும் அனுபவித்திருப்பீர்கள். இப்பொழுது திருநறையூர் நம்பி குறித்த அனுபவம் தொடங்குகின்றது. திருமங்கையாழ்வார் கோதவல்லி ஆச்சியாரை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி சென்று கட்டவளவிலே கோதவல்லியானவள் திருவிலச்சினை வைத்த ஒரு ஸ்ரீவைட்டவருக்கு அல்லது மற்றொருவருக்கு வாய்க்கப்படையேன் என்னை உரிமையாலே ஆழ்வார் நேராக திருநாரையூருக்கு சென்று நம்பியப் பெருமானிடத்திலே திருவிழச்சரித்துக் கொண்டு நம்பியப் பெருமானிடத்திலே திருமந்திர உபதேசத்தை பெற்றார். மேலே திருக்கண்ணமுத்து சௌரி பெருமானிடத்திலே திருமந்திரார்த்தத்தை கற்க பெற்றார் ஆழ்வார். ஆகையினாலே திருமங்கமன்னனுக்கு ஆச்சாரியர்கள் இருவர் திருநறையூர் நம்பியப் பெருமானும் திருக்கண்ணபுரத்து சௌரி பெருமாளும். ஆகையினாலே திருமொழியிலே பார்க்கிற பொழுது இந்த பெரிய திருமொழியிலே மற்ற திவ்யதேசங்களுக்கெல்லாம் 10 பாசுரம் 20 பாசுரம் 30 பாசுரம் இதுபோலே தான் இருக்கும். திருவரங்கத்துக்கு மாத்திரம் 50 பாசுரம் 40 பாசுரம் இருக்கலாம். திருவரங்கத்துக்கு மட்டும் 50 பாசுரம். மற்ற திவ்யதேசம் எந்த திவ்யதேசத்துக்கு 50 பாட்டுங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம பெரிய பெருமாளுக்கு மட்டும்தான் 50 பாசுரங்கள். ஆனால் திருநறையூருக்கும் திருக்கண்ணபுரத்துக்கும் 100 பாசுரங்கள் அனுகிரகித்தார். அது எம்பெருமானை காட்டும் ஆச்சாரியனுக்கு 2 மடங்காக சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆச்சாரியருக்கு 100 பாசுரங்களை சமர்ப்பிக்கிறார். அதிலே இந்த திருமொழியுடக்கமாக 10 திருமொழிகள் அருள் செய்கிறார் திருநறையூர் விஷயமாக.
இதற்கு முன்பு ஆழ்வார் திருவண்ணகர் எம்பெருமானை தன்னப்பார் இல்லப்பனை அனுபவித்தார். அப்படி அங்கே அனுபவிக்கிற பொழுது சொன்னாய் திருமாறுவா உனக்காகி தொண்டுபட்ட நல்லேனை வினைகள் நலியாமை நம்பு நம்பி என பிரார்த்தித்தார். உனக்கு அடிமைப்பட்டிருக்கும்படியான என்னை பாபங்கள் துன்புறுத்தாதபடியாக நடியாதபடியாக பார்த்து கொள்ள வேணும் என்று பிரார்த்தித்தார். எம்பெருமானும் அது செய்வானாக உருப்பட்டிருந்தார். ஆனாலும் கூட காலக்கிரமத்திலே தான் செய்ய வேண்டும் என்பது எம்பெருமானுடைய திருவுள்ளம். அவர் திருவண்ணத்திலே வேண்டேன் மன வாழ்க்கையை உன்னகரமேவனே என்னே சம்சாரம் தொலைய வேண்டும், சம்சாரம் பந்தத்தை அறுத்து தர வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறார் திருமங்கை ஆழ்வார். அதனால் எம்பெருமானை பொறுத்தவரையிலும் அது கிரமத்திலே தான் கொடுக்க வேண்டும். கைதாவதானே முக்தி சரீரத்தினுடைய, அதாவது மரணம் ஆனால் வைகுந்தம், மரணம் ஆக்கி வைகுந்தம் கிடையாது. ஆனால் இவருக்கோ ஆற்றாமை கரை புரண்டிருக்கிறது ஆழ்வார் திருமங்கவண்ணனுக்கு. எம்பெருமானை பொறுத்தவரை அவன் கிரமம், அதாவது பிராரப்த விஷயம் கழிய வேண்டும். இந்த சரீரம் நீங்கின பிறகுதான் மோட்சம் என்ன எம்பெருமானுடைய என்பது எம்பெருமானுடைய திருவுள்ளம். அதாவது சேஷபூதனானவன், அடிமைப்பட்டிருக்கிறவன், சேஷியான எம்பெருமானை போய் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் ஆழ்வாராலே பொறுத்திருக்க முடியவில்லை, எம்பெருமானுடைய விசேஷத்தை தரித்திருக்க முடியவில்லை. ஆற்றாமை கரைபுரண்டிருக்கையாலே இவர் உடனடியாக எம்பெருமானை அடைந்தாக வேண்டும் நினைத்தார். அதுக்கு வழியில்லை. அதனாலே சரீர விசேஷம் ஏற்பட்டு அசிராதி மார்க்கத்தாலே தேக விசேஷத்தேர போய் அதன் பிறகு அனுபவம் அதன காலம் எப்படி தரித்திருக்கிறது? தரித்திருப்பதற்காக என்ன பண்ணலாம் பார்த்தா, அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வாம் வயமர்த்தானுசந்தானேன சகதைவம் பக்தா யாவச்சரீரபாதம் அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா. இந்த சரீரம் விழும் வரையிலும் திருவரங்கத்திலேயே பயத்தை அர்த்தத்தோடு அனுசந்தித்து கொண்டிருன்னு சொன்னார்கள் எம்பெருமான். உடையில குறித்து சொன்னாலும் அது எல்லோருக்குமாக சொன்னதுதான். இந்த வரங்கத்தேதிரின் அரங்கர் எந்த எதிராசர்கி இந்த வரம் சிந்த செய்யல் நம்மதன்னோ நெஞ்சமே. அதனால இது நிறைய பெருமானார் ஒருத்தருக்காக சொன்ன வார்த்தை கிடையாது, அது எல்லோருக்கும் சொன்ன வார்த்தை. அதனாலே திருவரங்கம் என்ன பண்ணணும், எப்படி கொள்ள வேண்டும் என்றால், அத்தோடு போலியாக சொல்லலாயிருக்கிற உகந்தட இடங்களிலே அனுபவிக்கிறேன். அந்த திருவரங்க இந்த பர்வதத்திற்கு போலியாக இருக்கக்கூடிய உகந்த நிலங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது தான் தரித்திருப்பதற்கு, சரீராவசான பர்யந்தம் தரித்திருப்பதற்கான வழி, வேறு வழி கிடையாது. ஆகையினாலே அப்படி எந்த எம்பெருமானை அனுபவிக்கலாம், திவிதேச பெருமானை எந்த எம்பெருமானை அனுபவிக்கிறதுன்னு பார்த்தார். பக்கத்திலே சுலபனாக வந்து நிற்கிறான் திருவரையூர் நம்பி எம்பெருமான். குழந்தை கட்டப்பட்டார். அந்த குழந்தையினுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு மாதாபிதாக்கள் சேரவிருக்குமா போல இங்கே மஞ்சுளவள்ளி நாச்சியாரும் நம்பியும் பெருமானும் சீனிவாசனும் சேர்ந்து எழுந்துள்ளிருக்கிறார்கள். அங்கே சென்று அந்த எம்பெருமானை அனுபவிக்கலாம் என்று பார்த்தார். சரி, இந்த சரீராவசான பர்யந்தம், அதாவது சரீரம், இந்த சரீரமானது கீழே விழுகிற வரையிலும் இந்த திருநறையூர் நம்பி எம்பெருமானுடைய அனுபவத்தை காட்ட வேறு விதமாக பொழுதுபோக்குறதுக்கு வழி இருக்கா, தரித்திருப்பதற்கு வழி இருக்கான்னு பார்த்தார். வேறே சிரமத்தை அவதாரிகிற விரிவாச்சல் காட்டுற அத்தை ஒழிய வேறே சிரமத்தை அனுபவிக்கும் இடத்தில் அதுக்கு பரிகரம் சரீரமே. வேற வித்தியாக அனுபவிக்கணும்னா இந்த ஊர் அனுபவத்துக்கு எது பரிகரம், எது கருவியா இருக்கு? சரீரம். அதாவது தத்துவங்கள் மூன்று, சித்து, அசித்து, ஈஸ்வரம். அந்த மூணு தத்துவங்களுடைய அனுபவமானது பார்த்தோம்னால் சித்தினுடைய அனுபவம் ஆத்ம மாத்திர அனுபவமான கைவல்ய அனுபவம். அச்சித்தினுடைய அனுபவமானது மெய்வாய்கண் மூக்குச்சிவி என்கிற ஐம்புலன்களாலே அனுபவிக்கப்படுகிற அனுபவம். அது ஐஸ்வர்யம் என்ன அஜித அனுபவமான ஐஸ்வர்யம். ரொம்ப ஆராய்ந்து பார்க்க
ஈஸ்வரானுபவமானது பகவத் அனுபவம். அஜித் அனுபவமானது நாம் ரொம்ப ஆராய்ந்து பார்த்தால் அது என்ன ஆகிடும்? அது மேலே தெரிவிக்கிறார், ஸ்திரீகளுடைய அனுபவமாய் போய் தலைக்கட்டும். என்ன வரலாம் இந்த அஜித்தை கொண்டு நாம் அனுபவிக்கிற பொழுது அதுக்கு பரிகரமாக கருவியாக இருக்கிற சரீரம். இந்த சரீரம் எப்படி இருக்குன்னா ஒரு நாளும் மாறுபடக்கூடிய ஒரே ஒருபடிப்பட்டதாக சரீரம் எப்போதுமே இருக்காது. இது விகாரியாக இருக்கக்கூடியது, ஒருபடிப்பட்டு இராது. சரி, இந்த சரீரம் தன்னை கொண்டு அனுபவிக்கும் இடத்தில் அதுக்கு விஷயம் ஸ்திரீகளே. இந்த சரீரத்துக்கு அனுபவ விஷயம் ஸ்திரீகளே ஆகிறார்கள். அந்த ஸ்திரீகளும் கூட அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பார்த்தா, இவனிடத்திலே தனமும் இளமையும் இருக்கிற வரையிலும் இவனைக்கு இவரிடத்திலே அன்புடையவர்களாய் அன்புடையவர் போல் இருந்துவிட்டு இவனிடத்திலே இருக்கும்படியான செல்வமானது கரைந்த வளவிலே இவனுக்கு இளமை போல பிறகு அவர்கள் இவனை உபேட்சித்து வெறுத்து வார்த்தை சொல்லி அடித்து துரத்தி விடுவார்கள். ஆகையினால இந்த தாழ்ந்ததான சுத்தபுருஷார்த்தமான விஷயம் இதிலே மண்டி பூனே போகாமல் மாய்ந்து போகாமல் நீங்கள் எல்லோரும் திணறி ஒரு பெருமானை பற்றி உயிர்ந்து போகும்போது என்ன ஆழ்வார் உபதேசம் பண்ணுகிறார் பார்த்தால் ஆழ்வார் தம்முடைய நெஞ்சத்தை குறித்து சொல்வதாகத்தான் இருக்கும். ஆனாலும் கூட இதை பிறருக்கு செய்கிற ஒரு உபதேசமாக கொண்டால்தான் நல்லா இருக்கும். காஞ்சி சுவாமியும் காட்டுகிற பொழுது பிறரை நோக்கி சொல்ல வேண்டியதை நாம் தொழுதும் என்ற சொற்போக்கால் சொல்கிறபடி, நாம் தொழுது விழுநெஞ்சமே நன்னன் நரையூர், நாம் தொழுது விழுநெஞ்சமே தனக்கு உபதேசம் பண்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இது பிறருக்கு சொல்கிற உபதேசம்தான். ஒரு புரியறதுக்காக ஒருத்தன் என்ன பண்றான், எப்பொழுதும் அலைபேசி வச்சுட்டு விளையாடிகிட்டே இருக்கான். அலைபேசி வச்சுட்டு அதிலே பொழுதுபோக்கின்னு இருக்கான். அவனை சொன்னோமானால் இப்படி செய்யாதேன்னு சொன்னோன்னா அவனுக்கு கோபம் வந்துடும். அதனால அலைபேசியிலேயே மண்டி பாழாய் போகிறாயேன்னு சொன்னா அவனுக்கு வந்துடும். அலைபேசியிலேயே மண்டி நாம் பாழாய் போகிறோமேன்னு நம்ம சொல்லிக்கிற மாதிரி சொல்லிக்கிறது. அதுபோல ஆழ்வார் விடத்திலே அவர்களுக்கு சொல்ல வேண்டியதான உபதேசத்தை தம்முடைய நெஞ்சத்தை குறித்து அருள் செய்கிறார். இதில் முதல் பார்க்கிறோம். கண்ணும் இழந்த விழையோடி இழவந்தேங்கினால் பண்ணின் மொழியார் பையனடமின் என்னாதமும் வெண்ணும் மறையும் வேதம் வேள்வியுமாயினான் நரையோம் நாம் தொழுது நெஞ்சமே. கண்ணும் விழையோடி இழவந்தேங்கினால் பண்ணின் மொழியார் பையனடமின் என்னாதமும் வெண்ணும் மலையும் வேதம் வேள்வியுமாயினான் நரையோம் நாம் தொழுது நெஞ்சமே. கண்ணும் சுழன்று பிழையோடு, அதாவது ஆற்றிலே நீர் பெருக்கெடுத்து ஓடுமானால் அசாரமான அம்சங்கள் எல்லாம் குப்பையெல்லாம் அப்படியே ஓரத்தில் ஒதுக்கிடும். அதுபோல இந்த கண்ணில் இருக்கக்கூடியான அசாரமானவை எல்லாம் கண்ணினுடைய மரமானது கண்களினுடைய ஓரத்திலே தங்கிவிடும். அதற்கு பீழை என்ற பெயர். கண்ணும் சுழன்று பீழையோடு, பீழையோடு கண்ணும் சுழன்று. ஒருத்தன் வாலிப வயசில் இருக்கான், யுவாவாக யவனாவஸ்தையில் இருக்கான். அந்த யவனாவஸ்தையில் அவன் கண்டபடி திரிகிறான், இட்டபடி சச்சரிக்கிறான். அந்த யவனாவஸ்தையானது ஒரு நாள் போய்விடுகிறது. அதாவது பாலஸ்தாவது கிரீடாசக்தா தொடரஸ்தாவது தருணீசக்தான்னு இருக்கான். அந்த யவன பருவம் கழிந்தவாறே ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா கண்களால் பார்க்க முடியலை. கண்ணு சுழல்றது. அப்படி கண்ணு சுழல்கிற பொழுது பிழையோடு கண்ணும் சுழன்று, கண்கள் சுழல்கின்றன, பிழையோடு சுழல்கின்றன. இது மாத்திரம் இல்லை, ஏதோ வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறான். இளவந்தேங்கினால், கோழையானது மேலிடுகிறது. கோழை மேலிட்டு இவரால் வார்த்தை சொல்ல முடியவில்லை. இழைப்பு உண்டாகிறது, மூச்சு வாங்கிறது, வார்த்தை சொல்ல முடியவில்லை. இப்படிப்பட்ட ஸ்திதியிலேயும் அவனுக்கு முன்புதான் பழகின அந்த ஸ்திரீகளோடு அவர்களிடத்தை விரும்பி செல்கிறான். அப்படி போகிறப்பட்டவா என்ன பண்றார், இவனை துரத்துகிறார்.
இவனை விரட்டுகிறார்கள். ஒழிந்து போ கிழவா என்னை இப்பொழுது விரட்டுகிறார்கள். ஏனென்றால் முன்பு இவன் இளைஞனாக இருந்தான், இப்பொழுது இவன் முதியவனாகிவிட்டான். அப்பொழுது இவன் செல்வந்தனாக இருந்தான், இப்பொழுது இவன் வறியவனாக இருக்கிறான். ஆகையால் அவரெல்லாம் ஒழிந்து போ கிழவான்னு இவனை விரட்டுற பையனடமின் ஓம்போ இன்னும் விரட்டுகிறார்கள். அப்படி அவர்கள் விரட்டுகிற அந்த வார்த்தை கூட இவருக்கு எப்படி இருக்கான், எத்தனை இனிமையா இருக்கு. பண்ணின் மொழியார் இசைப்பாட்டு போரே இனிமையான வார்த்தை சொல்லுவார்கள். ஆழ்திசை போல இருக்கே, அவ போன்னு விரட்டுறாங்க. அதுவும் கூட இவனுக்கு எப்படி இருக்கான், அவனுக்கு ஊஹு நம்பின்னு எம்பெருமான பார்த்து பராங்குஷனாகி சொன்னா அது எம்பெருமானுக்கு உத்தேசியமாகத்தானே இருந்தது. அதுபோல இங்கே இவர்கள் இந்த ஸ்திரீகள் விரட்டுறா, ஒழிந்து போன்னு விரட்டுறா. அப்படி விரட்டுறதும் கூட இவனுக்கு எப்படி தெரியுது, எவ்வளோ இனிமையா இருக்கு என்ன. அதிலேயும் கூட இத்தனை வயசிலையும் அவருடைய பேச்சிலே ஈடுபடுகிறான் இவன். அப்படியெல்லாம் அவர்களாலே இழிவுபடுத்தப்படுவதற்கு முன்பாக இந்த நம்பிய பெருமானை பற்றி வாழ்ந்து போகும்போது என்ன ஆழ்வார் அருள் செய்கிறார். ஆழ்வார் விண்ணும் மலையும் வேதம் வேள்வியுமாயினான். விண் என்பதானது ஆகாசத்தை குறிக்கிறது. அதாவது பஞ்சபூதங்களிலே முதல்ல உண்டானது ஆகாசம். ஆகாஷாத் வாயோ, வாயோர் அக்னி, அக்னேராபா, பிருத்திவி என்ன ஆகாசம் அப்படியே வரும். வாயு அதில் முதல் பூதம் ஆகாசம். ஆகினாலே காரணமான பூதங்களிலே முதல்ல இருக்கக்கூடிய ஆகாசத்தை சொல்றார். அடுத்தது விண்ணும் மலையும். மலைங்கிறது பிருத்திவியினுடைய காரியம், பிருத்திவியிலிருந்து உண்டாகும். ஐந்தாவது பூதமான பிருத்திவி பூமி, பூமியிலே உண்டாகக்கூடிய மலைகள். ஆகினாலே ஆகாசம் என்பது காரண வஸ்துக்களுக்கெல்லாம் உபலட்சணமாக அமைகிறது விண் என்பது. மலை என்பது காரிய வஸ்துக்களுக்கெல்லாம் உபலட்சணமாக மலையை சொன்னார். காரண வஸ்துக்களுக்கு உபலட்சணமாக ஆழ்வார் விண்ணை சொன்னார். விண்ணும் மலையும் ஆகா காரண வஸ்துக்கள் என்ன, காரிய வஸ்துக்கள் என்ன, எல்லாமாக எம்பெருமான் இருக்கின்றான். அதாவது வேதமும் வேள்வியுமாகினான். வேதத்திற்கு பிரதிபாத்திய வஸ்துவாக எம்பெருமான் என்ற வேதத்தினாலே சொல்லப்படுவனாகிறான் என்றால் உலக வடிவினனாக ஜெகதாகாரத்தை சொல்லுகிறது என்கிறார் வியாக்கியாதா. இப்படி ஜெகதாகாரனாக இருப்பச் சொல்லுகிறது. எம்பெருமான் உலகத்தையே வடிவமாக கொண்டிருக்கிறான், அவனுக்கு சரீரமாக கொண்டிருக்கிறான், அவனுக்கு பிரகாரமாக கொண்டிருக்கிறான். அது தெரிவிக்கிறார். இதுக்கு பிரமாணம் காட்டுகிறார். சர்வம் கல்விதம் பிரம்மதஜலானி சாந்த உபாசீதா. இதம் சர்வம் நாம் கண்ணாலே பார்க்கிற இந்த பிரபஞ்சம், சேத்தனாத்மகமான பிரபஞ்சம், இந்த சராச்சராத்மகமான இந்த உலகம் இருக்கே, இந்த உலகம் எல்லாம் இதம் சர்வம் பிரம்மகலோ, எல்லாம் பிரம்மன் தான், எல்லாம் பிரம்மன் தான். ஏன் பிரம்மகாரியத்தையா அது அந்தர்யாபித்தையாச்ச அது ஆத்மகத்தை எல்லாம் எம்பெருமான் அவருடைய காரியமாக இருக்கு. எல்லாம் இந்த பிரமாணம் தான். இதம் சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலான். தஜ்ஜத்வா தல்லத்வா ததனத்வா. அதிலிருந்து தோன்று எல்லாம் எம்பெருமானிடத்திலிருந்து தோன்றுகின்றன, எம்பெருமானாலேயே உயிர் வாழ்கின்றன, எல்லாம் எம்பெருமானையே போய் சேருகின்றன. ஆகையினாலே இவை எல்லாம் பிரம்மன் தான் என்று அறிந்து கொண்டோ இந்த பிரம்மத்தை நீ உபாசிக்க கடவை என்ன உபரிடத்திலே சொல்லியிருக்கிற ரீதியிலே இந்த பிரம்மத்தில் இந்த உலகமாக எல்லா உலகமாக அவன் இருக்கிறான். பெண்ணும் மலையும் காரிகார வஸ்துக்களாக எல்லாமாக எம்பெருமான் இருக்கிறார். நிற்கின்றதெல்லாம் நெடுவார். இதே ஆழ்வார் இதற்கு முன்பு தெரிவித்தார். யாவையுமாய் யாவருமாய் எழுவேத பொருள்களுமாய் என்று இவரே தெரிவித்திருக்கிறார். அந்த ரீதியிலே எல்லாமாக இருக்கக்கூடிய பெருமான் அவனுக்கு இருக்கிறான். அவன் தான் திருநறையோடு எழுந்தெடுக்கிறான். வேள்வியுமாயினான். இந்த சர்வகர்ம சமாராத்தியனாக எல்லா யாகங்கள் சமாராத்தியா எல்லா யாகங்களாலும் ஆராதிக்கப்படுபவனாக இருக்கிறான். அந்த பெருமான் தான் திருநறையூரிலே சந்தித்து நமக்கு கெட்டி அனுபவிக்கலாம்படியாக சர்வ சுலபனாக திருநறையூரில் எழுந்துள்ளான். அவனை சென்று அடைந்து நாம் வணங்குவோம். நீயும் அதற்கு செய்து உடன் செயல்படுவாயாக என்று தன் நெஞ்சம் குறித்து உபதேசிக்கிறார் ஆழ்வார் முதல் பாசுரத்திலே. அடுத்தது கொங்குன் குழலார் கூடியிருந்து ஜெயித்து நீரிங்கன்
கொங்குங்குழலார். இந்த பாசுரம் இரண்டாவது பாசுரம் சரி, அடுத்த பாசுரம் சரி கொங்கு என்று தொடங்குகிறது. இந்த பாசுரம் கொங்குன் குழலார், மூன்றாவது பாசுரம் பொங்கார் குழலார். கொங்கு என்னால் தேன் ஒரு அர்த்தம் உண்டு, கொங்கு என்னால் நறுமணம் என்று ஒரு பொருள் உண்டு. கொங்குன் குழல்னா மட்ட விழும் குழல் வச்சுக்கலாம். மட்ட விழும் குழல் விழ அனுபவம் ஆயிருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு. நீங்கள் கேட்டு மட்ட விழும் குழலிக்காவானோருகாவில் என்ன உடைய தேன் பிரவகிக்கும்படியான குழலை உடையவள் என்ன அவ்விடத்துல அழிச்சிராமனத்து விராட்டி பற்றி கிருஷ்ணாவும் சித்திவாவை பற்றி சொல்ற இடம் இருக்கலாம். இந்த இடத்துல ஸ்திரீகளை சொல்கிறார். கொங்குங்குழலார் நரவனுடைய குந்தலை உடையவர்கள், நல்ல வாசனை வீசக்கூடிய குழலை அதாவது கேசபாழத்தை உடையவள். சைவ சமயத்தில் ஸ்திரீகளுடைய குழலுக்கு நறுமணம் கிடையாது என்கிறார்கள். ஆனால் நம்முடைய பெரியோர்கள் அப்படி சொல்லவில்லை. குழலுக்கு ஸ்திரீகளுக்கு குழலிலே வாசனை உண்டு என்று ஆழ்வார் தெரிகிறார். குங்குங்குழலார் கூடியிருந்து சிரித்து, எல்லாம் கூடியிருந்து எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறார். யாரை பார்த்து சிரிக்கிறார்? இந்த கிழவன் இவன் முதியவனான பின்னும் நம்மை தேடி வருகின்றானே என்ன ஸ்திரீகள் எல்லாம் பரிகாசம் பண்ணுகிறார்கள். ஒரு காலத்தில் அவள் எப்படி இருந்தாலாம், சீருபாறு என்றிருந்த உத்தருக்கு உத்தர கோபத்தோடு இருந்தாலும். ஏனென்றால் முன்பொரு சமயத்திலே இவன் இந்த பெண்ணினை தேடி வருகிற காலத்திலே அவன் இளைஞனாக இருந்தான். அவனிடத்தில் நிறைய செல்வம் இருந்தது. ஆகையினால ஒத்துத்தியும் இவனை நாமே அடைய வேணும், இவனுடைய செல்வத்தை நாமே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இருந்ததனால ஒருத்தர் இவர்கள் சேராமல் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இவன் யௌவனாவஸ்தை கழிந்து விருத்தனாக ஆகிவிட்டான். ஆகையினாலே இப்பொழுது எல்லா இந்த பெண்டிரும் மண்ணாக சேர்ந்து கொண்டு கொங்குன் குழலார் கூடியிருந்து, கூட்டமாக கூடியிருந்து சிரித்து பரிகாசம் பண்ணுகிறார்கள். இங்கன் எம்பாகல் வந்ததன் நிகழாதல் நீர். இங்க எதுக்காக வந்து இருவண்டே விடத்துக்கு எதுக்காக வந்து ஏற்கனவே திருப்பி மதுரையிலே அனுபவித்த போது தெரிவித்தார் இல்லையா, அதே ரீதியிலே இருமிக்கொண்டே விடத்திற்கு நீ எதுக்காக வந்தீர் என்ன கேட்கிறார்கள் அவனை குறித்து. இப்படி அவர்கள் கேட்பதற்கு முன்னமே இன்று இப்படி அவர்கள் இகழ்வதற்கு முன்பா இங்கன் இருமி எம்பால் வந்ததென்று இகழாத என்ன அந்த ஸ்திரீகள் நிந்திப்பதற்கு முன்பாக என்ன பண்ணணும், திங்களில் செஞ்சுடராய வந்தேயுடைய நங்கள் நரையூர் நாம் தொழுது நெஞ்சமே திங்களில் செஞ்சுடராயவன் தேஜுடை. திங்கள்னா சந்திரன், எரினா அக்னி, கால்னா வாயு காற்று, செஞ்சுடர்னா சூரியன். இப்படி உலகத்திற்கு உதவக்கூடிய பொருள்களை எல்லாம் உண்டாக்கி நம்மை ரட்சிக்கக்கூடிய பெருமான் அவன் எழுந்துள்ளிருக்கும்படியான நங்கள் நரையூர். அந்த திருநரையூர் என்கிற விதேகத்தை கிட்டி அந்த எம்பெருமானை சேவித்து உஜ்ஜீவனத்தை பெறுவோம் மாறியன்னு அழைக்கிறார் இரண்டாவது பாசுரத்தாலே. அடுத்தது மூன்றாவது பாசுரம். பொங்கார் குழலார் கூடியிருந்து சிரித்து எம்மை எங்கோலம் ஐயா என்னினை காண்பதென்னாதமும் செங்கோல் வளவன் தான் பணிந்தே தித்திகழ்மோன் மங்கோன் மறையூர் நாம் தொழுது நெஞ்சமே. பொங்கார் குழலார், பொங்கு என்னால் தேன் தேன் பெருகும்படியான குழல், அதாவது தலையை சூடிக்கொண்டிருக்கிற புஷ்பங்களில் இன்னும் தேன் பெருகுகிறது. அப்படிப்பட்ட குழலை உடைய மாந்தர். அப்படி இல்லைன்னா மாதர் சொல்லலாம். இல்லைனாலும் நறுமணம் மிகுந்த கூந்தலுடைய பெண்டிர். இவர்கள் எல்லாரும் ஒன்னாக சேர்ந்து இவனை பரிகாசம் பண்றான். ஏனென்றால் இவன் இத்தனை வயதான பின்னரும் அவர்களுடைய அலங்காரங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கான், அவர்களை பார்ப்பதற்காக வந்திருக்கான். எம்மை எங்கோலம் ஐயா என்னினை காண்பது உமக்கு உம்முடைய
வயதினுடைய முதிர்ச்சியானது தெரியவில்லை, நீர் மூப்படைந்ததை நீர் அறியவில்லை, வயது முதிர்ந்து விட்டதை அறியாமல் எங்களை பார்க்க வந்திருக்கிறீரே, உங்களுடைய உப்பனையெல்லாம் உப்பனையழக பார்க்க வந்திருக்கிறீர்களே, இயற்கை அழகையும் செயற்கை அழகையும் பார்க்க வந்திருக்கிறீரே என்று அவர்கள் இவனை பரிகாசம் பண்ணுகிறார்கள். உங்களுடைய வயது முதிர்ச்சியை நீர் அறியவில்லையே, எங்களுடைய அணிகலன்களையும் அழகையும் பார்க்க வந்திருக்கிறீரே, அவருக்கு வெட்கமாக இல்லையா என்று சொல்லி இந்த ஸ்திரீகள் இகழ்வதற்கு முன்பாகவே நாம் என்ன செய்யணும்? அந்த செம்பியன் செங்கனான் சேர்ந்த போயினான அந்த திருநறையூர் எம்பெருமானுடைய சன்னதியை கட்டி அந்த எம்பெருமானை தொழுது பெற வேண்டும் என்று நெஞ்சை குறித்து சொல்கிறார். அதாவது செங்கோல் வலவன் செங்கோல் செலுத்துபவனான இந்த சோழராஜன் அவன்தான் செம்பியன் கோச்செங்கனான். நிறுவனினான் சிவபெருமானுக்கு 70 மாடம் கட்டினான். 70 மாடம் கட்டினான். முன் ஜென்மத்திலே சிரந்தியாக இருந்தானாம் ஆனைக்காவிலே. அவனுக்கு இந்த யானைகளோடு விரோதம். இந்த யானையானது இவனை மேலே ஜலத்தை கொட்டி அந்த இதெல்லாம் களைத்து விடும். சிலந்தி கட்டுகிற அலை பின்னுகிற வலையை அழித்து விடும். அதனாலே அடுத்த ஜென்மத்திலும் கூட யானைகள் ஏற முடியாத பெரிய மணிமாட கோயில்களாக கட்டினாராம். அப்படி 70 கோயில் கட்டி சிவனை வழிபட்டும் என்னாச்சு? மார்க்கண்டேயனுக்கு போய் கேட்கிறார் சிவபெருமானத்தில், சில ஆடவனுக்கு மோட்ச பிரதானம் பண்ணினார், எம்பெருமானோ பண்ணினான். அதுபோல இந்த சிவனுக்கு 70 கோயில் கட்டியும் பிரயோஜனம் இல்லை. அவனாலே இவனுக்கு ஒன்றும் கெட்டப்பெறவில்லை. அதன் பிறகு என்ன பண்ணான்? அந்த சிவனை விட்டுட்டு திருநறையூர் நம்பிய பெருமானை வந்து பத்தினான். அந்த செங்கோல் வலவன் என்று சொல்லும்படியான அந்த அரசன் ஒரு பத்திரம் என்று அந்த நம்பிய பெருமான் அவனுக்கு ஒரு வாழ்வு கொடுத்தார். அதை கொண்டு எதிரிகளை எல்லாம் முடித்து பூமியை முழுவதுமாக ஜெயித்து வெற்றி கொண்டு அரசாட்சி புரிந்தானாம் இவன். அந்த சோழன் முன்பு துரபிமானியாக இருந்தான். அவன் தன்னுடைய துரபிமானத்தை தொலைத்து பெருமான் திருவள்ளிகளிலே வந்து விழுந்து இவரை ஸ்தோத்திரம் செங்கோல்வலவன் தான் பணிந்து ஏற்றி ஸ்தோத்திரம் பண்ணி திகழும்படியான ஊர் தான் நங்கோல்நரையூர். நம்முடைய சுவாமியான எம்பெருமான் அவசரம் நம்பி எம்பெருமான் எழுந்துரைக்கும்படியான ஸ்தலம். அந்த எம்பெருமான் அந்த அடைந்து நாம் ஜீவனத்தை அடைவோம் நெஞ்சமே என்று தெரிவிக்கிறார் 3வது பாசுரத்தில். அடுத்தது கொம்பு மரபமும் மஞ்சியும் மென்னனும் நேரிடை வம்பும் குழநாடல்வாதம் செம்பன் கமுகினந்தான் கணியும் எழும்பியோரையூர் நம்பன் நரையூர் நாம் தொழுதுமிழ்நெஞ்சமே. கொம்பு மரபமும் வல்லியும் மென்னனும் நேரிடை கொம்பு வஞ்சி கொம்பு அரவம் அரவம்ன சர்ப்பம் கொம்பு மரபம் வல்லியும் வல்லின கொடி வள்ளி கொடியையும் வென்ற நுண்ணேரிடை நுண் இடை ஏரிடை நுண் இடைன்னா சூக்ஷமான இடை. அதாவது ஆழ்வார் ஒரு பாசுரத்திலும் இந்த திருமொழியிலே 10 பாசுரங்களாலும் இந்த ஸ்திரீகள் காரி உமிழ்ந்து யார விளக்க வேண்டுமோ அவர்களை வர்ணிக்கிறார். ஏன் இப்படியே வர்ணிக்கணும்? அவளிடத்தில் போகாமல் அவர்களாலே அறிமுகத்தை அடையாமல் அவர்களை விட்டொழித்து அந்த விஷய பிராவண்யத்தை விட்டொழித்து விஷயத்திலே மண்டியிடாமல் எம்பெருமானை விட்டு என்று சொல்ல போய் ஆழ்வார். அதை எதுக்காக வர்ணிக்கணும் என்னால் இந்த திருமங்கி ஆழ்வாருடைய சுபாவம் இருக்கிறதே, அவர் வாயில எதை சொன்னாலும் அவருடைய திருநாவியரானது அப்படித்தான் அமையும். பட்டரை பற்றி தெரிவிக்கிற பொழுது ஸ்ரீபராசர பட்டரை பற்றி தெரிவிக்கிற பொழுது நுரிக்கு கிழக்குன்னு பட்டர் சொன்னாலும், அதாவது அணைக்கு கீழே விடுகிற ஜலம் பயனில்லாத ஜலம் அப்படின்னு சொன்னால் கூட அவர் வாயால் சொன்னால் அது அவ்வளவு நன்னாக ரொம்ப நன்னாகவே தான் அமையும். திருவங்கி ஆழ்வாருக்கும் ஸ்ரீபராசர பட்டரும் பார்த்து சொன்னார்களேயான நாவன்மை. அதாவது ஸ்ரீபராசர பட்டர் ஒரு மரத்தூண் இருக்கு, தூரை பார்த்து நாம சொல்லி அவர் சொன்னாலும் அதுக்கு அதுவும் நாம சொல்றது அவர் சொல்றது ஒன்றாக விடாது. நாம் மரத்தூணை பார்த்துட்டோம்னு சொன்னால் அது உடுத்து போய் சிராத்தூள் ஆகிடும்.
அதே தூணை பார்த்த பட்டர் தூண் என்று சொன்னாரே, ஆனால் அது தளிரும் முழுமாய் நிற்குமாய்த்துன்னு சொல்லுவார்களாம் பூர்வாச்சாரியர்கள். அதுபோலே தான் திருமங்கி ஆழ்வார் அவர் வார்த்தை சொன்னால், அதாவது எந்த ஒரு விஷயத்தை காரி உமிழனமோ அதை கூட அவ்வளவு அழகாக சொல்கிறார் ஆழ்வார்னா அவருக்கே உண்டான நாவீரு இருக்கிறார். நுண்ணியதான இடையுடைய அந்த ஸ்திரீகள் மேல இருக்கிறார். ஏர் இடை, ஏர்னா அழகு, ஏறார்ந்த கரடமாரிராமனாயும் தெரிகிற முடியா, ஏர்னா அழகு, அழகி இடை ரொம்ப இருக்கோ இல்லையோன்னு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தேகப்பட வேண்டியது இருக்கு. நுண்ணிடை, அதாவது கம்பராமாயணத்தை கூட சொல்ற பொழுது வெய்யோனொளி தன்னேனியின் விதியோதியின் மறையா புயோ விடையாடும் பொய்யோ அது இடை இருக்குது, புயோன்னு நினைக்கும்படியாக அவ்வளவு மெலிந்த இடை, பிராட்டியோட இடைங்க சொல்லுவார். இங்க ஸ்திரீகளுடைய இடை பற்றி தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட இடையுடர்கள், அதாவது கொம்பு, வஞ்சி கொம்பு, சர்ப்பம், கொடி, அதெல்லாம் ஜெயிச்சு கொடுத்தான். அதனுடைய அவற்றிலும் மிக்க உசிவுடையதாக இருக்கக்கூடியது இவர்களுடைய இடை. அவர் எப்படி இருக்காருன்னா பம்பன் குழலார் நறுமணம் மிகுந்த கேசத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவெல்லாம் என்ன பண்ணா, அவன் போகிறான் அவரிடத்திலே. அவர்கள் முன்பு அன்போடு இருந்தார்களே, இப்பொழுது நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று செல்கிறார் அவருடைய கிரகங்களுக்கு. அப்பொழுது என்னன்றா, வாசல் அடைத்து, வாசல் அடைத்து, வாசல் தாழிட்டு அவனை முதுக சாத்த வேண்டியதை என்ன பண்றா, அந்த கதவுல காட்டுறான். அவ்வளவு வேகமாக கதவை சாத்தி தாழிடுகிறார்கள். வாசல் அடைத்து வாழாதவன் இவனை பரிபோகப்படுத்தி விரட்டுகிறார்கள், துரத்துகிறார்கள். அப்படியெல்லாம் அவர்களாலே புறத்தப்படுவதற்கு முன்பாக வாசல் அடைத்து இகழாதமும் அவர்கள் இகழ்வதற்கு முன்பே என்ன பண்ண, செம்மங்கமையினந்தான் கனியும் எழும்பியோலையோ நம்பன் மறையோ நாம் தொழுதும் எழுநெஞ்சமே. என்ன செய்ய வேண்டுமென்றால் திருநறையூருக்கு போக வேண்டும். அந்த திருநறையூர் எப்படிப்பட்ட தெரியுமோ, செம்பங்கமையினந்தான் கனியும் எழும்பியோலையோ, சோழைகளாலே சூழப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட சோலைகளாலே சூழப்பட்டிருக்கு, செழிப்பான வளமுடைய வளப்பத்தையுடைய சோலைகளாலே சூழப்பட்டிருக்கு. அந்த சோலைகள்ல என்ன இருக்காம், கமுகினம், திரளாக பாக்குமரங்கள் சூழ்ந்திருக்கிறது. அந்த பாக்குமரங்கள் எல்லாம் அப்படியே தகதகான தங்கம் போன்ற பழங்கள் நிரம்பிய நிறைந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த திருநறையூருக்கு சென்று அங்கே நம்பன்னறையூர் விஸ்வசனீயனான எம்பெருமான் அவனை பற்ற வேண்டும் என்று நெஞ்சத்தை குறித்து தெரிவிக்கிறார். நம்பன் என்றால் விஸ்வசனீயன், நம்பத்தக்கவன். எம்பெருமான் ஒருவன்தான் நம்பத்தக்கவன், அல்லாதவர்கள் எல்லாம் நம்பத்தக்கவர் அல்லர். உன்னுடைய லையிலே சூரிய பூநோகாத வாடாதவரை நோக்குகிறேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டோ கசியில கைவிட்டு போறவர்கள் உண்டோ. பானாசுரனை ரட்சிக்கிறேன்னு சொன்னான் ஆறு முக்கணீசன். கடைசியில் என்ன பண்ணான், அவன் ஆபத்திலே கைவிட்டு ஓடிப்போனான். நேர் செறிந்தான் ஒடிப்போடி கண்டான், நேர் செறிந்தான் இடி மணலோ இன்னும் நேர் செறிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர். பாருங்க ஓடுறானே, இப்படி கையை வச்சு கொண்டு ஓடுறானே, அவன் வேற யாரும் அவன் தான் முக்கன் மூர்த்தி. மூணாவது கண்ண மறைச்சு நெத்தியில் காரனை பொத்தி கொண்டு ஓடுகிறானே, அவன் தான் முக்கன் மூர்த்தி ஊடகன். இந்த காலத்திலே உன்னை ரட்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை கைவிட்டு தன்னை பற்றி அடியவனை கைவிட்டு ஓடினானே, அவர்கள் எல்லாம் விஸ்வசனீயர்கள் கிடையாது, நம்பத்தக்கவர்கள் கிடையாது. நம்பத்தக்கவர்னா எம்பெருமான் ஒருத்தன் தான். எல்லோரும் சூழ்ந்தறிந்து வீழாழ்வார் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொன்ன பொழுதும் கூட பெருமான் மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜெயம், நாளும் நான் அவனை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ரட்சித்தானே, அவன்தான் நம்பத்தக்கவன். அவன்தான் ஆறு என்ன சொன்னாலும் சரி, விராட்டியே சொன்னாலும் சரி, உன்னைக்கு விட்டால் விடுவேன், உன்னிலும் பிரியனாரைகளை பெருமாளைக்கு விட்டால் விடுவேன், ஒரு நாளும் கூட அடியார்களுக்கு கொடுத்த வாக்கை கைவிட மாட்டேன்னு சொன்னானே பெருமான். அவன்தான் விஸ்வசனீயன், அவன்தான் நம்பத்தக்கவன். நம்பன் மறையூன் நாம் தொழுதும் எழுநெஞ்சமே. அடுத்த பாட்டு
விலங்கும் கயலும் வேலும் உன்காவியும் மென்னகன் விலங்கும் கயலும் வேலும் உன்காவியும் வென்ற கண் சலங்கொண்ட சொல்லாததாங்கள் திகழாதவன் மலங்கும் மராலும் மாளையும் பாய் வயல் யூத்தரில் நலங்கள் நரையோ நாம் தொழுதும் இணைஞ்சமே விலங்கும் விலங்குனா வாதமா மகன் மத்கட்டம் விலங்கு என்று சொல்லப்படுகிற சாயாமிருகமான கவித்திரணும். இதே திருமொழியில் விலங்குன்னு ஒரு இடத்துல எடுக்கிறார். இங்கே சொல்லுற விலங்கு என்பது மானை தெரிவிக்கிறார். விலங்கு என்பது மான். மானை அதாவது என்ன இந்த பாசுரத்தை அது விலங்குன்னு பின்னாடி இன்னொரு பாசுரத்தை வருது. இந்த இடத்துல சொல்ற விலங்கு என்பதாவது கண்ணழகை பற்றி பேசுகிறார். அந்த ஸ்திரீகளுடைய கண்ணழகை பேசுகிறார். அந்த ஸ்திரீகளுடைய கண்ணானது எப்படி இருக்காங்கன்னா 4 தீஞ்சு வச்சுருக்காங்க. இதை மானுடைய பார்வை, கயல் மீன்கள், வேல் ஒன் காவி என்ன புகழ மரம். அதாவது மானுடைய மரண்ட பார்வை இருக்கே அதை காட்டிலும் இந்த ஸ்திரீகளுடைய கண் பார்வையானது அழகா இருக்காம். அத்தனை மௌத்தியம் இருக்காம் இவருடைய கண்களிலே. அடுத்து கயல் மீன் எப்படி குட பறந்து இருக்கோ அதுபோல நீட்சியோடு இருக்கிறதாம் இவருடைய கண். வேல் இப்படி கூர்மையாக இருக்கோ அதுபோல இவருடைய பார்வை கூர்மையாக இருக்காம். ஒன் காவி கோலமலரை காட்டிலும் அழகியதாக இருக்காம். இப்படி இவற்றுக்கு இவற்றோடு ஒப்பிட்டு பார்த்தால் அதை காட்டிலும் அழகியதாக இருக்கு. அதாவது இவருடைய கண்ணழகுக்கு பார்த்தோமானால் மௌத்தியத்திற்கு மான், துள்ளுதலைக்கு கயல். இந்த பார்வையான துளி துளி அங்கேயும் போறது இருக்கே அது கயல் மீனை போல இருக்கு. கூர்மைக்கு வேல், சிவப்புக்கு காவி மலர் போல இருக்கு. இன்னும் இது மாத்திரமல்ல, அதையெல்லாம் தோற்பித்த கண்ணழகை உடையவர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் விலங்கும் கயலும் மேலும் காவியும் என்ற கண். இவ்வளவு அழகான கண்ணை உடையவர்கள் எப்படி பேசுவார்? என்ன பேசுவார் அப்படின்னா சலங்கொண்ட சொல்லார். சலம்னா என்ன? கபட்டம், வஞ்சனையோட வஞ்சனையாகத்தான் பேசுவார்கள். உள்ள ஒன்று வச்சு வைத்து கொண்டு வெளியிலே வந்து பேசுவார்கள். ஆழ்வார் தெரிவிக்கும் போது கிழையே தெரிவிப்பார் சலங்கொண்ட இரணியன் அப்படின்பா. சலம் என்ன? வஞ்சனை கொண்ட இரணியன். அதுபோல நெஞ்சத்திலே வஞ்சனையை கொண்டவர்கள். சலங்கொண்ட சொன்னார். வெளியில் சொல்ற ஒரு வார்த்தையாக இருக்கும். தேன் மாதிரி தேன் உழுவா தேன் சொட்ட சொட்ட பேசுவார்கள். ஆனால் உள்ள பூரா விஷமா இருக்கும். அதுபோல சொற்களை உடைய அந்த ஸ்திரீகள் இத்தனை கண்ணழகுடையவர்களாக இருந்தாலும் மனசிலே வஞ்சனை உடையவர்கள். அந்த ஸ்திரீகள் அவர்கள் பார்த்து இகழாதம். அவர்கள் இகழ்வதற்கு சிரித்து இகழாதம். அவர்கள் இகழ்வதற்கு முன்பாக என்ன பண்ண வேணும்னா பலங்கும் பராலும் வாழையும் பாய்வயல் சூத்தரி. இப்படிப்பட்ட மீன்கள் எல்லாம் ஒரு ஜாதி மீன்கள். மலங்கு ஒரு வகையான மீன், வரால் என்ற ஒரு வகையான மீன், வாழை மீன். இந்த மீன்கள்லாம் துள்ளி திரியும்படியான வயல்களையுடைய திருநறை. அந்த திருநறையோடே நலங்கொள் நரையோ, அபீட்ட பிரதத்துவமாய் நன்மையுடைய நரையோ. அதாவது நாம் விரும்புவதையெல்லாம் தலை கட்டி தருவதான திருநறை. அதாவது இது திருநறையூரிலே அஜித்து, அதாவது இந்த மீன்களாகட்டும், இது இந்த மாதிரியான வஸ்துக்களும் கூட தாங்கள் வேண்டியதை பெறவில்லை என்பதே கிடையாது. இன்னது பெற்றிலோம் என்னும் சோகமின்னிக்கே அபிமதலாபத்தாலே கழித்து வர்த்திக்கிற தேசமாயிற்று. திவ்யக்குகளும் ஆப்படா. இந்த ஊரில் இருக்கவா எல்லாரும் அவ எதை ஆசைப்பட்டாலும் அது அவ இட்டப்பட்டது கிடைக்கும். ஏனென்னா அந்த நாய்ச்சியார் விஜயவல்லி ஆட்சியாரை பற்றி இருக்கிறவர் ஆயாலே இவர்கள் விரும்பியது கிடைக்கும், விரும்பியது கிடைக்கவில்லை என்கிற சோகமில்லாமல் இருப்பவர்கள். அப்படிப்பட்ட திருநறையூர், அந்த நலங்கொள் நரையூர், அப்படிப்பட்ட நரியூரில் இருக்க முடியாத பெருமானை பற்றி உஜீவனத்தை அடைவோம் என்று நெஞ்சத்தை அழைக்கிறார் ஆழ்வார். மேலே அடுத்த பாசுரம்
மின்னேரிடையார் வேட்கை மகாத்தீர்ந்து எண்ணீரிருமி எம்பால் வந்ததன் நிகழாதம் தொன்னீரிலங்க மலங்க விலங்கெரியூட்டினான் நன்னீர் நரையூர் நாம் தொழுது மெழுஞ்சமே மின்னேரிடையார் மின்னலை போன்ற சூக்ஷ்மமான இடை உடையவர்கள் வேட்கையை மாற்றி முன்பு அவர்கள் முன்பு இவரிடத்தில் கொண்டிருந்த பிரீதியை விட்டொழித்து எண்ணீரிருமி எம்பால் வந்ததென்று ஆமா இவளுக்கு கொடுக்க வந்த பரிசிலாகும் இது இருமிண்டே வருது இருமலத்தான் எங்களுக்கு பரிசிலா கொடுக்க வந்தீரா என்னை அவர்கள் கடும் சொற்களை கூறுவார்கள் அவர்கள் இப்படி சொல்லி இகழ்வதற்கு முன்பாகவே அவர்கள் அநாதரோக்திகளை பொழிவதற்கு முன்பாகவே நாம் என்ன பண்ணோம் திருநறையூர் சென்று கட்டப்போனோம் எப்படி அது எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா இந்த சக்கரவர்த்தி தினம் எழுந்தொழிக்க முடியாத உண்டு தொன்னீர் இலங்க மலங்க விலங்கெரியூட்டினான் கடலையே அகழாக உடைய பழமையான லங்காபுரி இந்த லங்காபுரியிலே விலங்கெரியூட்டினான் விலங்கு இவ்விடத்திலே தான் இந்த சாயாமிருகமான இந்த குரங்கு சொல்லப்படுகிறது ஆதமாமகன் மர்க்கட்டம் விலங்கு என்று அனுமான கொண்டு அந்த இலங்கையை தீக்கொழுவினான் இலங்கையிலே எரியூட்டினான் இவர் என்ன பண்ணினார் தூது சென்றார் தூது சென்றவர் விராட்டியை தேடி கடைசியில் ஒரு வழியாக அவளை சந்தித்து அவளிடமிருந்து சூடாமணியை பெற்றுக்கொண்டு அசோகவனத்தை அழித்து அக்ஷகுமாரன் முதலானவர்களை கொன்று இந்திரஜித்தாலே வழிபட்டு ராவனுடைய சபைக்கு சென்று அவ்விடத்திலே விபீஷண ஆழ்வான் இவனை கொல்ல வேண்டும் என ராவணன் சொன்ன காலத்திலே தூதனை கொல்லக்கூடாதுன்னு தனுஷாத்தில் இருக்கிறது அவனை அங்கஹீனப்படுத்தலாம் சொன்னவளவிலே இவனுடைய வால் அதிலே புறங்களுக்கு பிரீதி இருக்குமாயாலே அதை நெருப்பு வைத்து விட வேண்டியது என்று ராவணன் கட்டளையிட்டவளவிலே இந்த வாலானது வளர்ந்து தொடங்கிவிடுத்து அதெல்லாம் துணியை சுற்றி இவர்கள் நெருப்பை பற்ற வைத்த பொழுதோ விபீஷணாழ்வானுடைய திருமாளிகையும் விராட்டி எழுந்தளிக்கும்படிய அசோகவனிகையும் தவிர ஊரை முழுவதுமாக தீயிட்டு குளிர்த்தினார் அனமார் அதான் விலங்கு எரியூட்டினான் திருவடியை கொண்டு தீமூட்டி விட்டவனான எம்பெருமான் இப்படி நெருப்பு பற்றி கொண்டது அந்த ஊர் முழுவதுமாக இப்படியா லங்கை எரித்தவனான அந்த எம்பெருமான் இருக்கிறானே அவன் எழுந்துள்ள இருக்கும்படியான திருநறையூர் ஒரு அர்த்தம் விலங்கெரியூட்டினான் ஒரு பாட்டம் இலங்கெரியூட்டினான் இன்னொரு பாட்டம் அப்படி கொண்டோமானால் இதற்கு முன்பாக அந்த லங்கையிலே இந்த தேவர்கள் அக்னி முதலான தேவர்கள் எல்லாம் இத்தனை காலமாக ராவணனுக்கு பயந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள். அதனால் அவர் ராவணனுக்கு பயந்து கொண்டு இந்த அக்னி எப்படி இருப்பானா உள்ள பிரசாதம் தழுவியான அந்த அளவுக்கு தான் நெருப்பு சுடும், அதுக்கு மேலே நெருப்பு சுடவே சுடாது. அக்னியுடைய பிரவேசம் தூள் எவ்வளவு தூரத்துன்னா அடுப்பிலே இட்ட தளிக்கிட்டு அழிய பண்ணுகிற பொழுது பிரசாத் தளியானோம் அவ்வளோதான். அந்த அளவுக்குத்தான் நெருப்பு சுடுமந்தூரிலே. அப்படி இருந்த அக்னி இதற்கு முன்பு வெளுத்து கிடந்தான். இப்பொழுது பெருமாளுடைய புஜபலத்தை பற்றி நிற்கையாலே நல்ல தைரியமாக உள்ளே பூந்து ஊரையே கொளுத்து நன்றாக புஜித்து அண்ணா தன்னுடைய இயற்கையான நிறமான சிவப்பு நிறத்திலே இப்பொழுதுதான் காட்சி அளிக்கிறான், இலங்கையில் ஊக்கினான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் எழுந்தொழிக்கூடிய விபதேசம் திருநறையூர் நன்னி என்னறையூர் நாம் தொழுது நெஞ்சமே ஜலசமுத்தியுடையதான நீர்வளம் உடையதான இந்த திருநறையூர் இந்த தொழுது நெஞ்சமே என்று அழ்வார் அழிச்சுகிறார். மேலே அடுத்த பாசுரம் வில்லேர் முதலார் வேட்கையை மகாத்தி சிரித்து இவன் கொல்லான் திரைந்தான் என்னும் புறந்தை காட்பதன் சொல்லார் மரணாங்கோதிலையில் நிலாயவன் நல்லார் நரையூர் நாம் தொழுது நெஞ்சமே வில்லேருந்தனார்.
நுதல்னா நெற்றி, வில்லே நுதல், வில்லை போன்ற நெற்றி, அழகிய நெற்றி. வில்லானது எப்படி இருக்கும்? வளைந்திருக்கும். அதுபோல இவருடைய நெற்றி வளைந்திருக்கிறது. வளைந்த நெற்றியுடையவர்கள் உள்ளே நுதலார் வேட்கையை மாற்றி அவர்கள் வளைந்த நெற்றியுடைய அந்த மாதர் முன்பு இவனிடத்திலே கொண்டிருந்த ஆசையை நீக்கி இவனை பார்த்து சிரித்து இவன் கொல்லான் திரைந்தான், இவன் கொல்லான் குரூபி, இவன் திரைந்தான், இவன் தோல் சுருக்கமடைந்து விட்டது, என்ன இவனை இகழ்ந்து புலரை காட்பதும் என்று அவர்கள் சொல்லும்படியான வார்த்தை செவிப்படுவதற்கு முன்பாகவே என்ன பண்ணணும்? திருநறையூரை சென்று கிட்ட வேண்டும். சொல்லார் மரணான் ஜோதி உலகில் நிலாயவர் என்று அந்த 4 வேதங்களை அத்தியனம் பண்ணி அந்த வேதத்தை ஸ்தாபனம் பண்ணுவதிலேயே ஊன்னி இருக்கும்படியான பிராமணோத்தவர்கள் எழுந்தொழி இருக்கும்படியான திருநறையூரை சென்று கிட்டி உஜீவனத்தை அடைய வேண்டும் என்று தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்திலே ஆச்சார பிரதானர் அவர்கள் வர்த்திக்கும் நல்லாரணரையோம் தொழுது மேணெஞ்சமே, ஆச்சார பிரதானரானவர்கள் வர்த்திக்கும்படியான தேசத்தை நாம் போய் ஆசைப்போம் என்கிறார். நேரே அடுத்த பாசுரத்திலே வாடும் கண்ணல்லார் தாங்கள் மதனென்னார் தன்னை உங்கள் இப்படி ஒரு பாட்டம். கேண்கள் இடையோடையங்கு விழவனாதம் வேள்வும் விழவும் வீதியிலென்னும் அறாதவும் நாளும் மறையும் நாம் தொழு வெள்ளெஞ்சமே வாழும் கண் நல்லாறு தாங்கள் முதலென்னாறு தம்மை. வாழ் ஒன் கண், வாழ் போன்ற கண், கூர்மையான கண், கண் பார்வையாலேயே ஒரு தடவை பார்த்தாலேயே அவர்கள் கவர்ந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட கண்களை உடையவர்கள். பொன் கண், அழகிய கண். வாழும் கண், வாழாயுதம் போன்ற அதிதீக்ஷமான கண், அப்படிப்பட்ட கண்களை உடையவர்கள். அப்படிப்பட்ட சுந்தரிகள், அழகிகள் இவர்கள். வரணும்னா முன்னாடி ஒரு காலத்தில் இவனை பார்த்து மன்மதனை போல, மன்மதனே உன்னிடத்திலிருந்து தான் அழகை பெற்றிருக்கணும், அப்படியும் அழகா இருந்த மன்மதனுக்கும் மன்மதனா இருக்கா, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி பேசியிருக்கான். அதனால இவன் எனக்கு நப்பாசை விடலை, அவரிடத்திலே புரிந்தான். கேண்மின்கள் இழையோடு எங்கு கிழவன் என்னாதம். இழையோடு, இழை இழை என்றால் கோழை, கோழையானது, கபமானது மிகுதியாக உண்டாக. அதனால் இவன் தளர்ந்து போய் இங்க தளர்ந்து போயிருக்கான். அப்போ என்ன பண்றான்? இவரிடத்தில் அப்பாசை விடாமல் வருகிறான். இவன் எங்கே, அதாவது கீழ்பாசுரத்திலேயே இவனை பார்த்து கொல்லான் திரைந்தான் சொல்லிட்டான். குருப்பி தோல்லாம் சுருக்கமடைஞ்சு கொடுத்து எல்லாம் சொன்ன பிறகும் கூட இவனுக்கு என்ன எண்ணம்? ஒரு காலத்தை இவாதானே நம்மளை பார்த்து மன்மதன் சொன்னான், மதன என்னாது இவாதானே, நீ சொன்ன இவாதானே, இன்னைக்கு நம்மளை பார்த்து திரைந்தான்னு சொல்றாளே, ஆனாலும் நாம் இவரை விடக்கூடாதுன்னு அவன் வருகிறான். அவர்கள் ஆனால் இவனை பார்த்து பேசாமல் கேளுங்கள், உங்கள் சொந்தக்காரன் வந்திருக்கானே, அவன் எதுக்கு இங்கே வந்தான்னு கேளுங்க. கேள்னா உறவினன். உங்கள்கள் சொன்னாலும் அவன் சுத்தியும் அப்படிதான் வியாக்கியாத்தை காட்டியிருக்க. கேண்மின்கள்ங்கிற பாட்டம் பிரிவாச்சம் பிள்ளை காட்டலை. ஆனால் அனுசந்தான பல இடங்கள் அப்படி தான் இருக்குது, புஸ்தகங்கள்லேயும் அப்படி தான் இருக்குது. கண்மீன்கள் இழையோடு எங்கு கிழவன் தான் புஸ்தகங்களில் இருக்குது, வியாக்கியாத்தா அப்படி காட்டவில்லை. ஆகையினால இந்த ஸ்திரீகள் ஒத்தி கொத்தி உங்களுடைய உறவின்னு சொல்லி கொண்டாடும். அவன் எதற்காக வந்திருக்கான்னு கேளுங்கோ, என்ன சொல்ல முடியாது என்று சொல்கிறார்களே. அப்படி அவர்கள் சொல்வதற்கு முன்பாக வேள்வும் விழவும் வீதியில் என்ன வராது ஒரு வேள்விகளும் யாகங்களும் உற்சவங்களும் மாறாமல் இடைவிடாமல் நடக்கும்படியான உபதேசம். திருவீதியிலே யாகங்களும் சந்நிதியிலே உற்சவங்களும் தொடர்ந்து நடைபெறும்படியான திருநறையூர். அந்த நாளும் நறையூர் நாம் தோடு வெள்ளஞ்சவே அந்த பிரதிதினம் அந்த எம்பெருமானை நாம் தொழவோடும் இன்னே தெரிவிக்கிறார்.
இந்த 8வது பாசுரத்திலே ஐவர். அடுத்தது அணிசேர்ந்திலங்கு நல்வாயவர் காதன் விட்டிடா முனியேந்துடலம் ஒளில் தலம் நிலையாதம் பனிசேர் வியம்பில் வான்மதிபோல் விடுத்தானிடம் நனிசேர் மறையூர் நாம் தொழுது நெஞ்சமே கனிசேர்ந்திலங்கு நல்வாயவர் காதன் விட்டிடா. கனின்னா பழம். என்ன பழம்? கோவைப்பழம். குபை பழம். கோவைப்பழத்தை போல சிவந்து இருக்கக்கூடிய அழகான வாயு உடையவர்கள். அது அதரம். கீழ்தரானது சிவந்திருக்கு இந்த ஸ்திரீகளுக்கு. அது இது போல இருக்கலாம், கோவைப்பழம் போல இருக்கலாம். அப்படிப்பட்ட பெண்கள் காதல்னு விட்டுட இவரிடத்திலே உண்டான காதலை கைவிட்டு விட்டார். முன்பு வெள்ளத்திலே காதல் கொண்டிருந்தாலும் இப்பொழுது அத்தை கைவிட்டு விட்டார்கள். கைவிட்டு இவன் வந்தபொழுது மாசல் அடைத்து இகழ்ந்தாச்சு, கதவை சாத்தியாச்சு. இவனை விரட்டுகிறார்கள், கதவை அடைத்து விட்டார்கள். என்ன பண்ணான்? அவர்களை விட்டு போகணும். உடம்பும் எனக்கு என்ன ஆயிடுத்து? கூண் விழுந்து போட்டு குனி சேர்ந்து உடலம் கோடில் தர குனி சேர்ந்து உடலம் கூண் விழுந்து போடுத்து உடம்பு. சரி, கூண் விழுந்து போடுத்து நடக்க முடியலை. கையில் ஒரு கோலை தடியை பிடிச்சிட்டாவது அவள் இடத்த போனோம்னு நினைக்கிறான். சரி, அந்த தடியைத்தான் பிடிக்க முடியறதான்னா அந்த தடியை கையால் பற்றி கொள்ளவும் கூட இவனால் முடியலை. அப்படி தளர்ந்து போயிருக்கிறான். முனிசேர்ந்து உடலும் தோளில் தளர்ந்து அப்பையும் கூட விடாமல் போகிறான். என்ன? அங்கங்கலிதம் பலிதம் முண்டம் தடனவீனம் ஜாதம் துண்டம் விருத்தோயாதி கிரகித்வா தண்டம் ததபினம் சத்யாஷா பிண்டம். இவனுக்கு உடம்பெல்லாம் தளர்ந்து போயிடுச்சு. நம்மள ஒரு அவயமும் அங்கம் கலிதம் தளர்ந்து போயிடுத்து. பலிதம் முண்டம் தலை வழுக்க விழுந்து போச்சு, நரைச்சி போச்சு, பல்லெல்லாம் ஒட்டி போயிடுது. ஆனாலும் இந்த கழத்துக்கு தடியை பிடிச்சுட்டு வர பார்க்கிறான். தடியை கூட பிடிக்க முடியலை. அந்த நிலையிலும் கூட கதப்பினம் சத்யாழா பின்னம் ஆசை போகலி எல்லாம் போயிடுத்து. பல்லு போயிடுத்து, தலையை முடி போயிடுத்து, என்ன உடம்பு தளர்ந்து போயிடுத்து. கையால் ஒரு தடியை பிடிக்க முடியல, உடம்பு கூண் விழுந்து போயிடுத்து. எல்லாம் ஆனாலும் ததப்பினம் சத்யாழா அப்பயும் ஆசைப்படவே இல்லை. ஆசைப்படாது. அதனால் அந்த ஸ்திரீகளிடத்திலே மீண்டும் மீண்டும் ஒரு இடத்திலே செல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடு போகிறான் அவன். அப்படி போகிற பொழுது என்ன அது? அப்படி போக கூட முடியல அவனால். அந்த தடியை கூட பிடிக்க முடியாத ஒரு ஸ்திதியாக ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை சீக்கிரமாக இருக்கிறது. அப்படி தளர்ந்து போவதற்கு முன்பு அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுவதற்கு முன்னமேயே என்ன செய்ய வேண்டும்னா பனிசேர் செம்பில் பான் மதிகொழுத்தானிடம் நனியே அதையும் நாம் தொழுதும் நெஞ்சமே. அதாவது பனிசேர் செம்பில் ஆகாசத்தில் பனிசேர் பால் மதி குளிர்ந்த கிரணங்களை உடைய பால் போல இருக்க சந்திரன், குளிர்ந்த கிரணங்களை உடைய சந்திரன். அந்த சந்திரனுடைய க்ஷயரோகத்தை போக்கினான் எம்பெருமான். அந்த எம்பெருமான் இருக்கும் இடமான திருநறையோரை நாம் தொழுதழணும். அதாவது ஒரு காலத்திலே தக்ஷ பிரஜாபதியானவன் தன்னுடைய 27 பெண்களையும் சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். ஆனால் சந்திரனானவன் ரோஹிணி இடத்திலே மட்டுமே பிரீத்தனாய் அவளோடு கூடவே என் நேரம் இருந்து வந்தான். அவர் சொல்லி பார்த்தார், முறை கிடையாது. யோவை தாரத்வயம் கிருத்வா கைசிக மகாத்மியத்தில் கூட வரும். யோவை தாரத்வயம் கிருத்வா ஏகஸ்யாம் பிரீத்திமான் பவேத். 2 பெண்களை கல்யாணம் உண்டு. ஒத்தியிடத்திலே அன்புடையவனாக இருந்தால் அவனுக்கு என்ன பாப்பம் உண்டோ அந்த பாப்பம் என்ன வந்தடையட்டும், நான் மீண்டும் மாறாமல் போவேனே. ஆனால் என்ன அந்த பிரபரக்ஷத்தை குறித்து நம்பாடுவான், சபதம் பண்ணுவான். அதுபோல இங்கே பார்த்தவனா இவன் 27 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு 26 பெண்களையும் ஒதுக்கிட்டு இந்த ரோஹிணிடத்தில் மாத்திரம் பட்சபதித்து அவரிடத்தில் மாத்திரம் விருப்பத்தோடு இருந்தான். பார்த்தான், தக்ஷன் சபித்து விட்டான். அவருக்கு க்ஷயரோகம் ஏற்பட கடவுள். இவனுடைய கிரணங்கள்
ஷகிக்க கடவுதுன்னு சொன்ன பிறகு என்ன பண்ணானா, திருவரங்கத்துக்கு வந்து பெரியவர்மாளை தொழுது அந்த சந்திர புஷ்கரணி, அந்த புஷ்கரணி நீராடி தன்னுடைய ரோகம் நீங்க பெற்றாம்னு சொல்லுவார்கள். அது மற்ற ஸ்ரீரங்கராஷ்டிரத்திலும் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சந்திரன் பால்மதி போல் விடுத்தான். சந்திரனுடைய க்ஷயரோகத்தை, அவனுடைய நோயை போக்கினானே, சாபத்தை போக்கினானே, அந்த எம்பெருமான் பெருவகுருந்தி எழுந்தெழுக்கும்படியான திருடறையூர், அந்த திருடறையூரை பற்றி உஜீவனத்தை அடைவோம் என்று நெஞ்ச குறித்து அருளிச் செய்கிறார். அடுத்த பாசுரம் கடைசி பாட்டு. பிரசேர்ந்தலார் பேணுதல் நம்மையிலாதமும் நரசேர் பொழியோ நரையோதுடு நெஞ்சமே என்ன கரையான் நடுவேல் மங்கையர்வோம் கலிகன்யுள் மரவாதுரைப்பவர் வனவர்கின்னரசாவரே பிரசேர்ந்தலார் பேணுதல் நம் இலாதமும் நரசேர் பொழியோ நரையோதுடு நெஞ்சமே என்ன கரையான் நடுவேல் மங்கையர் கோம் கலிகன்னிகள் மரவாதுரைப்பவர் வானவர்கின்னரசாவரே. பிறை சேர் முதலார், சந்திரனுடைய பிறையோடொத்த நெற்றிய உடையவர்கள். அப்படிப்பட்ட ஸ்திரீகள் விஷயத்திலே ஆதரத்தை கைவிட்டு, விஷயாந்தரங்களை கைவிட்டு, காய் உமிழ்ந்து விட்டு என்ன பண்ணணும், நரைசேறு புள்ளியூர் நரையூர் தொழூர் நெஞ்சமே நெஞ்சே என்ன பண்ணணும், விஷயங்களை காற்களை கொண்டு அவற்றை திரஸ்கரித்து புறக்கணித்து, நரைசேறு புள்ளி, நரைனா நரைனா தேன் நட்டம், தேன் வெள்ளவிடானின்ன சோலைகளை உடைய அந்த சோலைகளில் தான் புஷ்பங்கள் பூத்து குலுங்குகின்றன, அங்கே தேன் பிரவகிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சோலைகளாலை சூழப்பெற்றுதான் திருநறையூர். அந்த திவிதேசத்திலே ஈடுபட்டு மனமே ஜீவத்தை அடையப்பாராய், அந்த திவிதேசத்தை அசைக்கப்பாராய் என்று அருளிச் செய்தாரே இந்த திருவிஞ்ஞாழ்வார். மறுபடிப்பட்டதார கரையான் நடுவேல், அவருடைய வேறானது பவத்பாவது விரோதிகளை அழித்து கரபடித்து தந்தோய்ந்ததாக யுத்தங்களிலே கலந்து கொண்டு அந்த வேரானது நீண்டு நெடுவேல் நீண்ட வேரானது கரைபடிந்து இருக்கிறது. அந்த வேரவுடையவராய் கரையாண்டுவேல் மங்கையர் கோன், திருமங்க நாட்டிற்கு அரசராக இருக்கக்கூடிய அந்த ஆழ்வார் கலிகன்றி கடியக்கூடியவர். அவர் அருளிச்சதான சொல் இருக்கே, அவர் அருளிச்சதான அந்த 10 பாசுரங்கள், இந்த 10 பாசுரத்தையும் மறவாதுரைப்பார். பராக்னி அபிசிக்கும் அவர்கள் மாணவர்க்கு இன்னரசாபர் திருவூழிகள் வசிக்கும்படியான பர்வதத்திற்கு ராஜாவாக ஆகப்பெறுவர்கள் என்று தரன் சொல்லி தலை கட்டுகிறார். ஆக இந்த திருவள்ளுடைய விஷயம் இதுதான். விஷயங்களிலே மக்னனாக இருக்கக்கூடாது, விஷயாந்தரங்களை காரி உமிழ வேணும். அந்த விஷயங்களிலே ஈடுபடாமல் நிறையூர் எம்பெருமான் சந்நித்தனாக இருக்கான், விராட்டி மௌனமாக சேர்க்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை பற்றி உய்ய வேணும் என்று நெஞ்சை குறித்து உபதேசிக்கிறார். நெஞ்சை குறித்து உபதேசிப்பதா இருந்தாலும் நமக்கு செய்கிற உபதேசம்தான். இந்த அப்படி இந்த காரி விழக்கூடியதான அந்த விஷயங்களுக்கு கூட ஆழ்வார் சிறப்பாகவே அவருடைய ஒரு தன்மைக்கு சேர, நாவீருக்கு சேர சொல்லுகின்றார் ஆழ்வார். ஒவ்வொரு பாசுரத்திலேயும் அந்த ஸ்திரீகளிடத்தை ஈடுபடக்கூடாது, அந்த ஸ்திரீகளிடத்தை ஈடுபட்டு அவர்களாலே பரிபோகப்பட்டு போவதற்கு முன்பாக அந்த நிறைவுரை 19 சொல்லும் பொழுது முதல் பாசுரத்திலே அவருடைய பேச்சு இனிமையை சொல்றார். 2வது 3வது 4வது பாசுரங்களிலே நறுமணமுடைய கூந்தலுடைய அழகை பற்றி சொல்றார். 4வது பாசுரத்திலும் 6வது பாசுரத்திலும் சூக்ஷமான இடையுடையவர்கள் சொல்றார். 5வது பாசுரத்திலும் 8வது பாசுரத்திலும் அவருடைய கண்ணழகுக்கு தோற்றுவிடக்கூடாதுன்னு சொல்றார். 7வது பாசுரத்திலும் 10வது பாசுரத்திலும் அவருடைய நெற்றி அழகுக்கு தோற்றுவிடக்கூடாதுன்னு சொல்றார். 9வது பாசுரத்தில் அவருடைய உதடுகள்
வாயகத்து தோற்றுவிடக்கூடாது. இன்னே இப்படி ஒரு அந்த ஸ்திரீகளுடைய பேச்சில் ஈடுபடாமல், கண்களில் ஈடுபடாமல் என்ன பண்ணணும்? நரையூர் நம்பிய பெருமானிடத்தில் ஈடுபட வேண்டும். நன்னு நரையூர் நங்கள் நரையூர் நங்கோன் நரையூர் நம்பன் நரையூர் நலங்கொள் நரையூர் நன்னீர் நரையூர் நல்லார் நரையூர் நாடும் நரையூர் நனிசேர் நரையூர் நரைசேர் பொழில்சூழ் நரையூர் என்று அந்த நரையூர்களே அந்த திவ்யதேசத்தில் ஈடுபட வேண்டும் என்று ஒரு பாசுரத்திலேயும் நமக்கு காட்டி கொடுக்கிறார். அதனாலே நாம் கைவிட வேண்டிய விஷயம் என்ன, கை கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, உபேட்சிக்க வேண்டியது என்ன, உபாதேயமாக கொள்ள வேண்டியது என்ன என்பதை அழகா நமக்கு ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். அவர் காட்டி கொடுத்த ரீதியிலே விஷயாந்தரங்களை ஒதுக்கி அந்த விஷயங்களெல்லாம் ஆடுகிற பாம்பை போலே, அதாவது விஷயங்களை சிவஜங்களை தெரிவிக்கிற பொழுது என்ன அக்னிஜ்வாரை விழுங்கி விடாய்தீர நயக்குமா போலே என்று தெரிவித்திருக்கிறார் அல்லவா? அந்த ரீதியிலே நாம் இதோ ஆடு பாம்பின் நிழலே ஒதுங்கி நிழல் தேடுமா போலே இல்லாமல் நாம் எம்பெருமானை பற்றி உஜீவனத்தை அடைய வேண்டும் என்பதை ஆழ்வார் இந்த திருடரையூர் விஷயமான முதல் திருமொழியிலே அழகாக காட்டி கொடுக்கிறார். இந்த திருடரையூரானது இங்கே பிராட்டிக்குத்தான் பிராதான்யம். 3 திவ்யதேசங்களிலே 3 நாச்சிமார்களுக்கு பிராதான்யம். திருவள்ளரையிலே பங்கைத்திரு நாச்சியாருக்கு பிராதான்யம். அது ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நாச்சியார், ஆண்டாளுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிராதான்யம், இளா நாச்சியாருக்கு மஞ்சுளவல்லி தாயாருக்கு பிராதான்யம். இந்த திவ்யதேசத்திலே திருவள்ளுவர்களே நேராக உள்ளே சன்னதிக்குள்ளே செல்லும் பொழுதும் நேராக கர்ப்பகிரகத்திலே மையத்திலே மஞ்சுளவல்லி நாச்சியார் தான் எழுந்தொழிருப்பார். அங்கே மேலே விமானத்தின் கீழே களியமுது செய்வதெல்லாம் கூட அவளுக்குத்தான் முதலே ஆகும் என்று தெரிவிப்பார்கள். அப்படிப்பட்ட பிரதான விஷயம் அந்த ஊருக்கே தலைவியா பன்னரசு நாடு என்று பட்டர் தெரிவிப்பார் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த திருடரையூர், இந்த திருடரையூரிலே இந்த பால்யங்களை அனுசந்தானம் பண்ணி அந்த மஞ்சுளவல்லி ஆட்சியாரிடமும் நம்பியம் பெருமானுடையும் அளவுக்கு பாத்திராகி இந்த திருவழி 10 பாசத்தையும் சொன்னவர்கள். அதாவது இவர்கள் வானவருக்கு இன்னரசாவர், நித்தியூர்களுக்கு அரசர்களாக ஆகப்படவர். நித்தியூர்கள்லாம் எப்பொழுதுமே எல்லாம் 25 வயதிலே இருப்பவர்கள் எம்பெருமான போலவே அங்கே இருப்பவர்கள் எல்லோரும் அப்படிப்பட்ட நித்தியூர்களுக்கே தலைவர்களாக அவர்கள் என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய வார்த்தையை பின்பற்றி நாம் விஷயங்களை ஆர்க்கடை கொண்டு அந்த நம்பியம் பெருமானையும் மஞ்சுளவல்லி ஆட்சியாரையும் பற்றி அவர்களை பற்றி ஆழ்வாரையே எல்லாமாக பற்றி புதியவனுக்கு அடைவோமாக என்று சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த எதிராஜி ஜியர் சுவாமிக்கும் மற்றும் உண்டானவர்களுக்கும் நன்றி தெரிவித்து அமைகிறேன். அடியேன் ஸ்ரீமதே ரமேஜாமாத்மேந்திராய மாத்மனே ரங்கவாசினே பூயான் ஜெய்ஸ்ரீன் நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.